உடம்பு பூரா புழுதி. அப்படியே போய் ஒரு ரோட்டோரத்தில் தூங்கி போயிடும். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அது பெரிய ஒரு போர்ட், அது இட்ஸ் அ ஹார்பர். அப்போ தான் ஏதோ ஒரு ஷிப் வந்திருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். குழந்தைக்கா முதுகும் வயிறும் ஒட்டுது. உனக்கு என்னைக்காவது அப்படி ஒரு அனுபவம் உண்டா? சாப்பாடு இல்லாத அனுபவம் உண்டா? பசியை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கியா? பசி அனுபவிக்காதவங்களுக்கு உணவினுடைய ருசி எப்படி தெரியும்? நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா? ஒருவேளை பசிச்சாதானே அந்த ஒத்தொத்த மணியினுடைய வேல்யூவும் எனக்கு தெரியும். உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாலேயே சோறு கொடுத்து பசியினுடைய அழகு கூட தெரியாமல நீ வளர்ந்துட்டு இருக்க. இந்த குட்டி பையனுக்கு முதுகும் வயிறும் ஒட்டி போச்சு. அப்படியே பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறான். பார்த்தா அங்கே அப்படியே எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷிப் கேப்டன் கிட்ட போய் நிற்கிறான். ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் ஒர்க். கேப்டன் மேலும் கீழும் பார்க்குறாரு. எலும்பு மாதிரி இத்தினோண்டு ஒன்று, உனக்கு என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் கண்ணில் தெரியும். அவ்வளோ தீவிரமாக இருக்கு கண்ணு, நெருப்பு மாதிரி இருக்கு ரெண்டு கண்ணும். கண்ணை பார்த்தா நம்பிக்கை வருது அவருக்கு. ஓகே, டூ வாட் எவர் யூ கேன். பையன் ஏதோ மூட்டை ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கிடைக்குது. He takes that money and gets his breakfast. பிற்காலத்தில் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கில் அவர் சொல்கிறாரு, I have eaten so many delicious food at many places, but that food which I got out of my own earnings was the most delicious one. என் உழைப்பினால் எனக்கு கிடைத்த உணவு இருக்குல்ல. சரி, அப்புறம் நேர பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. கருப்பர் இனத்தை சேர்ந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம். வரிசையா குழந்தைங்க நிற்குது. எல்லாம் கொஞ்சம் பணம் உள்ள செல்வம் வாய்ந்த அந்த கருப்பரினம். படிய தலையை வாரி இருக்கு, சட்டை நீட்டா போட்டிருக்கு, கோட்லாம் நீட்டா போட்டிருக்கு. அப்பா பக்கத்துல நிற்கிறாரு, அம்மா பக்கத்துல நிற்கிறாரு. இப்படி நின்றுட்டு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல அட்மிஷன். நம்ம கதாநாயகன் அப்பாவும் கூட இல்லை, அம்மாவும் கூட இல்லை, சட்டையெல்லாம் அழுக்கு, தலையெல்லாம் புழுதி, ஒரு துணி மட்டும் கையில வச்சுட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் போக போக கடைசியா வந்து ஹெச்எம் ரூம் கிட்ட நின்னோடனே ஹெச்எம் இப்படியே பாக்குறாங்க. ரொம்ப கியூரியஸான ஏதோ ஒரு வினோதமான ஜீவன் மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ட் நம்மளுடைய கதாநாயகன் சொல்கிறான், ஐ வாண்ட் அட்மிஷன். சிரிச்சுட்டே அவங்க சொல்கிறாங்க, ஓகே கோ கிளீன் தட் ரூம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்க ரூமை காமிக்கிறாங்க. இட்ஸ் அ ரெசிடேஷன் ரூம். மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான அறை. குழந்தை போகிறான். இந்த துணி எடுத்து வச்சுட்டு கூட்டுறதுக்கான தொடப்பம், துடைக்கிறதுக்கான மாப், தண்ணி, பக்கெட், என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரான். உன்னுடைய நர்சரி ரைம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜாக் அண்ட் ஜில் went up the hill to fetch a pail of water. To bring is different from to fetch. Bring அப்படின்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொருளை கொண்டு வந்தா you bring it. தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா fetching, ரைட்? போய் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ரூமை துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, 3 தடவை துடைக்கிறாரு. ஒரு தடவை துடைக்கிறது அழுக்கு போகிறதுக்காக துடைக்கிறது. ரெண்டாவது தடவை துடைக்கிறது ஆசிரியர் வந்து பார்க்கும்போது சுத்தமாக இருக்கணும்னு. மூணாவது துடைக்கிறது நான் துடைச்சா எப்படி துடைப்பேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. துடைக்கும் போது எங்கெல்லாம் நீங்களும் நானும் பார்க்க மாட்டோமோ இது அடியிலெல்லாம் துடைக்கிறாரு. அங்கே யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஆனாலும் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் தானே. என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நான் தானே என்னை டெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ அழகாக தொடச்சி பொருட்களை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் நிற்கிறாரு. ஹெச்எம் கேட்குறாங்க. ஹி சேஸ் இட்ஸ் டன் மேம், யூ கேன் கம் அண்ட் சி. அவங்க மேரின்னு பேர். கையில் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை இடுப்புலேருந்து அப்படியே அந்த ஃப்ராக் அடியிலேருந்து எடுத்துகிட்டே ஷி ஜஸ்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் கம்ஸ். ரூமுக்கு வராங்க. ரூம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது. சிரிச்சுட்டே அந்த கர்ச்சீஃப் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய டெஸ்க்கு கடியில் இப்படியே ஷி ரன்ஸ் தி ஹேண்ட் கர்ச்சீஃப். எடுத்து பார்த்தா ஒன்றும் ஒரு துளி டஸ்ட் இல்லை, அப்படியே வெள்ளையாக இருக்குது. குழந்தை ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். ஷீ ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ் யூ ஆர் அட்மிட்டட். அவர் பின்னால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு. I have taken up so many entrance examinations in my life, but the toughest one was given by that headmistress asking me to clean that room. அந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட கடினமான நுழைவுத் தேர்வை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். And later on